தமிழக பாஜகவில் அண்ணாமலை வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியிருக்கார் அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. தமிழக பாஜக தலைவராக இப்போ நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காரு. அண்ணாமலை விலகினாலும் கூட இப்போதும் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த செல்வாக்கு வந்து அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய சமீபத்திய செயல்பாடுகள் அப்படி தான் சொல்லுது. இப்போ மேடையில் கூட சொல்லியிருந்தார், நாங்கள் தான் அண்ணாமலை பின்னாடி போவோம், அண்ணாமலை வந்து எங்கள் பின்னாடி வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கமலாலயத்தில் கொடியேற்று விழாவில் நயினார் நாகேந்திரனை கொடியேற்ற சொன்னால் அவர் வந்து அண்ணாமலை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு அண்ணாமலை தான் கொடியேற்ற சொன்னார். அண்ணாமலை தான் கொடியும் ஏற்றினார். ஸோ இப்போ என்னென்னா தமிழக பாஜகவை அண்ணாமலை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்காரு. அவருக்கான அந்த மரியாதை எப்போவுமே அவர் பாதையில் தான் செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார். இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்துகிட்ருக்கு. இது பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.